வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் டு ஆதி. இன்னைக்கு நம்ம எங்க போக போறோம்னா, ஃப்ரீயா ஒருத்தர் நமக்கு வந்து கார் சொல்லி தரேன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. நம்ம அங்கதான் போக போறோம். போம்மா. டிரைவிங் ஸ்கூல் கிட்ட வந்தாச்சு. என்னடா டிரைவிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒன்று என்னடா பைபாஸ்ல பேசிட்டு இருக்கான், இன்னொன்று என்னடா மொட்டை தோப்புக்குள்ள காட்டுக்குள்ள நின்று பேசிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி நம்மளை கூப்பிட்டது வந்து சிவான்னு சொல்லிட்டு சார் தான் கூப்பிட்டுருந்தாரு. அவர் வந்து டிரைவிங் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நம்ம ஜேசிபி, நம்ம மண்ணில் தோண்டுவோம்ல அந்த மிஷினு, ஸோ எக்ஸுவேட்டர், இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக இங்கே வந்து சொல்லி கொடுத்துட்டும் இருக்காரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அவர் இப்போ ஃப்ரீயாக இருக்காரு. ஸோ அந்த டைமில் நம்ம அவர் கூட பேசி எடுத்துக்கிட்டோன்னா நான் சொல்கிற டீட்டெயில் தாண்டி அவர் உங்களுக்கு நிறையா சொல்லுவார். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க. ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தீங்க ஃப்ரீயா கார் ஓட்ட சொல்லி தரேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. நான் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்தேன். சரி, எப்படி பார்த்தா F1 ரேஸ் ட்ராக்கு இல்ல பெருசா இருக்குன்னு பார்த்தா சுத்தி தோப்பா இருக்கு, என்னடா மொட்டை காடு, இப்படி வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க. என்ன சார் உங்க ஐடியா சொல்லுங்க சார். இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒர்க்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பேக் ஹோல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் ஜேசிபி ஆபரேட்டர், ஜேசிபினா தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா ஒரிஜினல் இதனோட டெக்னிக்கல் நேம் வந்து பேக் ஹோல் ஆர்டர். ஆமா சார், இது 90s கிட்டுகளுக்கு தெரிஞ்சது. எல்லாருமே அரை மணி நேரம் பார்ப்போமே நாங்க. அத ஜேசிபின்னு எல்லாம் பழகிட்டாங்க. இது பேர் வந்து பேக் ஹோல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இது பாப்கேட் கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப்ல இந்த ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குதுங்க. அந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு மிஷினை வந்து ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணி நம்ம ட்ரைனிங் வந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்காக தான் நம்ம இவ்வளவு பெரிய இடத்துல இந்த ஃபுல்லா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 4-5 ஏக்கர் இதுக்குன்னு விட்டுருக்குது. முன்னாள் நீங்க வரும்போது இருந்த அந்த காடுமே ஃபுல்லா ஏரியாவுமே ஃபீல்ட் ஏரியாவுமே ஃபுல்லா இதுக்காக தான் பிராக்டிஸ்க்காக மட்டும், ட்ரைனிங்காக மட்டும். இங்க இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து ஜேசிபிமே வந்து ஸ்பான்சர்ஷிப்ல இன்னொரு ப்ரோக்ராம் உள்ள போயிட்டு இருக்குது. புல் கம்பெனியோட, மஹேந்திராவோட பேக் ஹோல் ஆர்டர், இது எல்லாமே உள்ள ஓடிட்டு இருக்குது. இப்ப பாப்கேட் பாத்தீங்கன்னா பேக் ஹோல் ஆர்டர் மட்டும் இல்லாம உள்ள ஸ்கிட்னோட எல்லாம் உள்ள ட்ரைனிங் போயிட்டு இருக்குதுங்க. அது பேரு ஸ்கிட் ஸ்டியர் லோடர்னு சொல்லுவாங்க. அதனோட அந்த குட்டி சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுக்கான அதுக்கான ஆபரேஷன்ஸ் போயிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம ஃபீஸ்னு பாத்தீங்கன்னா பெருசெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிறது இல்ல. 5000 rupees டீசல் சார்ஜ் மட்டும் தான் வாங்குறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃப்ரீயாவே கொடுத்துறோம். அகாமடேஷன் ஃப்ரீ தான். ஃபுட் அவங்க சொல்லி தரீங்களா சார்? ஆமாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்டா வரேன்னு வச்சுக்கோங்க சார், இந்த மாதிரி எனக்கு ஜேசிபி கத்துக்கணும், அதுக்கு எவ்வளவு சார் ஃபீஸ்னா, தம்பி வேற டீசலுக்கு மட்டும் தான் காசு வாங்குவீங்க? ஆமாங்க. அதுக்கு மேல எந்த நான் மிஷின் ஆபரேட் பண்றேன், அதுக்கெல்லாம் நீங்க எதை சார்ஜஸ் வாங்குவீங்க? இல்ல அதுக்கெல்லாம் இல்ல. மிஷின் எல்லாமே உள்ள ஸ்பான்சர்ஷிப் பாப்கேட் கொடுத்துறாங்க. அந்த கம்பெனிஸ் அவங்க பொறுப்பேத்துக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு இந்த மிஷினோட இது எல்லாமே நம்மளுக்கு தேவையில்லை. கம்ப்ளீட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வராங்க, இங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அவங்க ட்ரைனிங் முடிச்சு வேலைக்கு மட்டும் போனா போதும். நம்மளே வேலையும் வாங்கி கொடுத்துறாங்க. எப்படி சார் மத்த மக்கள் எல்லாம் அப்படியே கூட்டமா வந்துருவாங்க? சரி, இந்த பேட்சுக்கு இங்க பாருங்க எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ட்ரைனிங். அதுதான் சார். இப்போ இன்ஜினியரிங் முடிச்சவங்களோ இல்ல ஆர்ட்ஸ் காலேஜ் முடிச்சாங்களோ இல்ல டிராப் அவுட்டோ எதுவுமே பார்க்க வேண்டாம். இங்க வந்தா கண்டிப்பா சொல்றேன், ஒரு 30,000 சம்பளம் கண்டிப்பா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துல கிடைச்சிடும். சைடு பிசினஸா பார்ட் டைமா கூட நம்ம அங்கங்க வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து எல்லாமே நம்ம கத்துக்கிட்டோம்னா இது ஓட்டியே சம்பாதிச்சுக்கலாம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி இதுல ஏர்ன் பண்ற பணத்தை மிச்சம் பண்ணி வச்சிருந்தாலே புது வண்டி இவங்க எடுத்துடலாம், ஓனர் ஆயிரலாம். வண்டி காஸ்ட் அவ்வளவுதான் வருதா? சரி இல்ல, இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா 50% அமௌண்ட் பே பண்ணிட்டு மீதியை வந்து லோன் போட்டு அப்படி பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இவங்க ஒரு எம்ப்ளாயியா மட்டும் போறக்காக நம்ம வழிவகை பண்றது இல்ல. இவங்க ஒரு என்டர்பிரனர் ஆகறக்கான வழியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு some percentage சப்சிடியும் தராங்க. ட்ரைனிங் எடுத்ததுனால ட்ரைனிங் எடுக்கிறது வந்து கவர்மெண்டோட அப்ரூவல் இல்ல இல்லைங்க. நான் சொல்றது கம்பெனிஸ் அவங்க பிராண்ட்ல இருந்து அவங்க இந்த பிராண்ட்ல இருந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சர்டிபிகேட் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த சர்டிபிகேட் வச்சு வெஹிக்கிள் எடுக்க போறாங்க ஃபியூச்சர்ல ஒரு 3 to 4 years கழிச்சுன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து கம்மி பண்ணி தரேன் இருக்காங்க. அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கம்பல்சரி. அது கண்டிப்பா இங்க இருந்து வெளியே போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த இது இருக்குதுங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். வேற ஏதாவது டீடைல் இதை பத்தி சொல்றீங்களா சார்? இன்னும் கொஞ்சம் நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு, மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது. சார் கண்டிப்பா வந்து 15 நாள் ட்ரைனிங் சொல்றது வந்து லிவர் கண்ட்ரோல் மட்டும் தான் அவங்க எடுக்க முடியுங்க. லிவர் கண்ட்ரோல் முடிச்சுட்டு ஒரு 6 மாசம் ஒரு ஓனர் கிட்ட நம்மளே வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம். அங்க போய் ஜாப்ல மட்டும் நின்னாங்கனாலே கண்டிப்பா வந்து முழுமையான ஆபரேட்டர் ஆயிரலாம். அதுக்கு வந்து குறைஞ்சது 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ஆயிருங்க. நீங்க அங்க வாங்க, ஸ்கிட் இருக்கு, ஸ்கிட்டினோடதையும் அப்படி உங்களுக்கு இது பண்ணிடுறேன். சரி, ஓகே சார். ஓகே. பெரிய
ஜேசிபி மாதிரியே குட்டி ஜேசிபி இருக்கு காட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. சார் இது வந்து கூட்டு ஸ்கிட் ஸ்டீர் வந்தாச்சு. லோடருங்க. ஓகே சார். S415 சொல்லிட்டு இந்த மிஷினுங்க. இன்னொரு மிஷின் வந்து S17 சொல்லிட்டு அதுவும் ட்ரைனிங்ல தான் இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே சார். இப்ப மாட்டி இருக்கிறது ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்று அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு பிளான்டேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா ட்ரில் பண்ணுவாங்க தெரியுங்களா லேண்ட், ஆமா சார். அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்பர் லோடிங்காக கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட்டுங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ்கவேட்டரோட அட்டாச்மெண்ட்டும் இதுலயே இருக்குது. ஓகே சார். பிரேக்கர்னு சொல்லுவாங்க, பில்டிங் எல்லாம் உடைக்கிறது. அந்த இப்ப எப்படின்னா காங்கிரீட் போட்டிருக்காங்க, காங்கிரீட் எல்லாம் உடைக்கணும்னா நார்மலா ஹியூமன் பீயிங் ஒரு கையில எல்லாம் வச்சு உடைச்சா பயங்கர வைப்ரேஷன் சுத்தியில வச்சு உடைச்சாலே உடையாது. இப்ப இதுல எல்லாம் வச்சு உடைச்சாங்கன்னா வச்சுக்கோங்க ஈஸியா இருக்கும். அதுக்காக இது மண்ணு தோன்றதுக்கு மட்டும் தானே சார்? இல்ல நீங்க இல்லைங்க, உடைக்கிற இந்த அளவுக்குலாம் அட்டாச்மெண்ட்ஸ் போலாமா? எல்லாமே நிறைய இந்த வெஹிக்கிள்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 180 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்க ஏதோ ஸ்க்ரூ டிரைவருக்கு அட்டாச்மெண்ட் சொல்ற மாதிரி ஈஸியா இது முன்னால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் லோட் பண்றதுக்காக உங்களுக்கு இது கொடுத்திருப்பாங்க, கிளிப்ஸ் மாதிரி உள்ள இருக்கும், அதுல நம்ம உள்ள இது பண்ணிக்கலாங்க. இது மாதிரி 180 அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கு. இப்ப பாப்கேட் வந்து நம்மளுக்கு ஒரு 5 அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. உங்களுக்கு இதுக்கும் அதே மாதிரி தான் வெறும் டீசல் சார்ஜ் மட்டும் தான் 5000 rupees வாங்கிட்டு இதனோட ட்ரைனிங்கும் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். இந்த ட்ரைனிங் பாத்தீங்கன்னா வீக் டேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா நீங்களும் வேணாலும் எடுத்துக்கலாம். நானே வரலாம். நீங்க தாராளமா வரலாம். ஓகே சார், சூப்பர். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 days ஏறினீங்களே கண்டிப்பா ஒரு ஆபரேட்டர் ஆயிரலாம். அந்த அளவுக்கு நம்ம வந்து கம்ஃபர்டபிளா இருக்கு. என்னன்னா ஃபுல்லாவே சொல்லி இப்போ கொடுப்பீங்க. எக்ஸாம்பிள் எதுல டிஃபரன்ஸ் உங்களுக்கு வரும்னா நீங்க ஓட்டிடுவீங்க. எந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா வராதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து 2 வீலர் ஓட்டுறீங்க, ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரும்போது ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் கியர் நம்மளுக்கே தெரியும். நீங்க போனே பேசிட்டு இருந்தாலும் செகண்ட் கியர் கால் தன்ன போல போட்டுரும். ஆனா இது அந்த மாதிரி வரணும்னா ஒரு 6 மாசத்துல 1 வருஷம் நீங்க இதை தொட்டா மட்டும்தான் நீங்க போனே பேசிட்டு இருந்தாலும் கான்சென்ட்ரேஷன் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். அது வந்து அந்த இதுக்கு வந்து கண்டிப்பா மினிமம் 1 year தேவைப்படும். இங்க வர எல்லாருமே இதுதான் கத்துக்கணும்னாலே கண்டிப்பா தேவைப்படுது சார். மிஷின் வந்து ஆக்சுவலா எப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள ஓட்டுறக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சின்ன மணல் கடை, அதே பாத்தீங்கன்னா அந்த ஜல்லி இதெல்லாம் இருக்குதுங்கல்ல, கிளீனா வந்து உங்களுக்கு வந்து இது லோட் பண்றதுக்காக லைக் ஒரு யூனிட் வண்டி, 3/4 யூனிட் வண்டி எல்லாம் வந்து வச்சிருப்பாங்கல்ல டிராக்டர், இதெல்லாம் லோட் பண்றதுக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா 5 அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டாச்மெண்ட்ஸ்னோட ஒர்க் பாத்தீங்கன்னா ட்ரில் போடுறது ஒண்ணு, அதே மாதிரி எக்ஸ்கவேட்டர்னோட சின்ன சின்ன ஒர்க் பண்றதுக்காக. ஒரு அபார்ட்மெண்ட்னா பெரிய வண்டி உள்ள போகாது, பட் இது உள்ள போகும் நீட்டா. உள்ள போறதுக்கான அந்த இதுவும் கொடுத்துருக்காங்க. காம்பேக்டா ரிமோட் கார் மாதிரி இருக்கு சார். ஆமாங்க, இது சீரிஸ் உள்ள உட்கார்ந்து ஓட்டினீங்கன்னா அப்படித்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாவே வந்து இது 4 வீல் டிரைவ். 4 வீலுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுல தான் ஓட்டுவீங்க. ஜஸ்ட் 2 ஒண்ணு முன்னால தள்ளீங்க, அந்த வீல் ஃபாஸ்டா இருக்கு, இந்த வீல் இது பண்ணா இந்த வீல் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. அந்த மாதிரி ரொட்டேட் பண்றது எல்லாமே நீங்க டெமோ கண்டிப்பா பாருங்க. இங்க இருக்கிற ஸ்டாக்ஸ் காட்டுவாங்க இது எல்லாமே. இதுக்கு நமக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றீங்க சார்? ஸ்கில் இந்தியா சர்டிபிகேட் சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சர்டிபிகேட் யூஸ் பண்ணி ஃபாரின் போறது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா IES சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கில் கவுன்சில்னு சொல்லிட்டு அவங்களோட கொலாபரேட்டட் சர்டிபிகேட்டும் வந்துருங்க. இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும்தான் வந்து RTO ஆபீஸ்ல ஹைட்ராலிக் சர்டிபிகேட் ப்ரொவைட் லைசன்ஸ், ஹைட்ராலிக் லைசன்ஸ். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத்த பக்கம் எல்லாமே லைசன்ஸ் கொடுப்பாங்க, பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. நம்ம RTO ஆபீஸ்ல உங்ககிட்ட 4 வீலர் லைசன்ஸ் இருக்குன்னா அந்த லைசன்ஸ்லயே LDRXCVங்கிற லோடர் எக்ஸ்கவேட்டர் ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ங்கிற லைசன்ஸ் நம்ம மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். சாரோடதுல பாருங்க, லைசன்ஸ்ல பேக் சைட்ல நமக்கு வந்து எப்பவுமே வந்து RTOல நமக்கு இந்த மாதிரி லைசன்ஸ் ஃபார்மேட் தான் கொடுப்பாங்க. பிளஸ் சார் சொன்னது பாருங்க, மூணாவதா வந்து ஹைட்ராலிக் லைசன்ஸ்னு LDRXCV இருக்குன்னு. இது நம்ம மட்டும் தான் பண்றோம், யாருமே கிடையாது மொத்த தமிழ்நாட்டுக்கு. ஒரு ஜேசிபி ஆபரேட்டர் இருக்கிறாரு, ஹிட்டாச்சி ஆபரேட்டர், நான் சொல்றது அவங்களோட லாங்குவேஜ்க்காக சொல்றேன். எக்ஸ்கவேட்டர் ஆபரேட்டர் இல்லைன்னா பேக் ஹோலோட ஆபரேட்டர், அதே மாதிரி இந்த லோடர்ஸ் இது மாதிரி ஸ்கிட் இந்த ஆபரேட்டர்ஸ் லைசன்ஸ் வேணும்னா இங்க அன்னூர் IT மட்டும் தான் வந்து எடுத்தே ஆகணுங்கிற இதுல இருக்குதுங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமா இங்க வந்து எடுத்துட்டு போய். சரி சார், இப்ப நான் கோயம்புத்தூர் இல்ல அன்னூர் பக்கத்துல மேட்டுப்பாளையம் இல்ல பொள்ளாச்சி இவங்க எல்லாம் ஓகே, நான் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில சார் தமிழ்நாடு அட்ரஸ் ஆதார் கார்டு இருக்கணும். அதே மாதிரி 4 வீலர் லைசன்ஸ் இருந்தா போதும். அவங்க ஜேசிபி ஆபரேட்டராவோ இல்லன்னா ஹிட்டாச்சி ஆபரேட்டராவோ இருந்தாங்கன்னா தாராளமா இங்க வந்து விசிட் பண்ணி அவங்க லைசன்ஸ் எடுத்துட்டு போலாம். ஓகே, தானே தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா இல்ல நாங்களே? காலையில ஏர்லி மார்னிங் 9 o'clock மேட்டுப்பாளையம் RTO ஆபீஸ் வந்தா போதும். LLR இருக்கு. LLR போட்டதுல இருந்து கரெக்டா 31வது நாள் ஃபைனல் டெஸ்ட் இருக்குங்க. அந்த ஃபைனல் டெஸ்ட் அன்னைக்கு வந்து RTO முன்னால நம்மளே வெஹிக்கிள் இன்ஸ்டிடியூட்ல இருந்து கொண்டு வந்துருவோம். அந்த அன்னைக்கு ஓட்டி காட்டிட்டு லைசன்ஸ் சரண்டர் பண்ணிடுவாங்க RTO கிட்ட. அப்படி சரண்டர் பண்ண லைசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல அந்த 2 வீலர் 4 வீலர் ஆல்ரெடி அவங்க கிட்ட இருக்கும். ஹைட்ராலிக் லைசன்ஸ் வந்து அதுல என்டர்ஸ் ஆகி அவங்க வீட்டுக்கே வந்து கொரியர் போஸ்ட் ஆபீஸ் மூலம் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ரொம்ப இதெல்லாம் இல்ல. ட்ரைனிங்க்குனா வராங்க, வேற ஊர்ல இருந்தாலும் இங்க ட்ரைனிங் வராங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பின்னாலே இருக்குது, ப்ரொவைட் பண்ணிடுறோம், ஃப்ரீ தான், எந்த சார்ஜும் கிடையாதுங்க. ஃபுட் மட்டும் அவங்க வெளியே பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நாங்க வந்தா மட்டும் போதும், பொருளும் நீங்களே கொடுத்து சொல்லியும் கொடுத்து லைசன்ஸும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறீங்க. கண்டிப்பாங்க, பாத்துக்கோங்க, நம்ம வந்தா மட்டும் போதும், அவரே எல்லாத்தையும் பாத்துக்கிறாராமா. வெறும் டீசல் காசு மட்டும் கொடுத்தா போதும். நீங்க வாங்க, இங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி தர. அதே மாதிரி நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க மட்டும் வேண்டியது இல்லைங்க, ஆல்ரெடி ஆபரேட்டரா இருக்கிறவங்க கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னா தாராளமா இங்க வரலாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துறோம். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க வந்தா மட்டும் போதும்,
நீங்க வந்தா மட்டும் போதும். காசு மட்டும் தான் கொடுங்க, எக்ஸ்ட்ரா 5000 ரூபா கொடுங்க, 10,000 கொடுங்க அவர் கேட்கவே இல்லை. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? நம்ம இதுக்கப்புறம் டிரைவிங் ஸ்கூலையும் போய் பார்க்கணும். ஸ்கில் இந்தியா சர்டிபிகேட் ஃப்ரீயா தான் பண்ணிட்டு இருக்கேன், எந்த சார்ஜும் அது கிடையாது. certificate வெளியெல்லாம் நிறைய பேர் charges சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. Okay. நான் அதெல்லாம் எதுவுமே பண்றது இல்ல. இங்க கம்ப்ளீட்டா ஃப்ரீ. அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அசஸர் வருவாரு. அசஸர் முன்னால அவங்க வந்து வண்டி இங்க ஓட்டி காட்டிட்டு போனா போதுங்க. அவரே வந்து அசஸ்மெண்ட் முடிச்சுட்டு சர்டிபிகேட் வந்து அதுல இருந்து ஒரு 10 days to 15 daysல உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துரும். ஓகே சார், ஓகே சார், Okay. ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ. டைம் ஒதுக்கி இல்ல எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்ல, இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்ததுக்கும். ஓகே. நம்ம இன்ஸ்டியூட் பேரு எந்த இடத்துல இருக்கு, என்ன லொகேஷன் மட்டும் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை உங்க வாயால சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அன்னூர் ஐடிஐங்க, அன்னூர்ல அவினாஷி ரோட்ல லொகேட் ஆயிருக்குது. அவினாஷி ரோட்ல நீங்க வரும்போது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல இருக்குதுங்க. ரோட் நீங்க உள்ள வந்தாலே போதும், முன்னால மெயின் பில்டிங் இருக்கும். அதுல இருந்து உள்ள வந்தீங்கன்னா உள்ள வந்து கிரவுண்ட் எல்லாமே ஃபெசிலிட்டிஸ் மெஷினரிஸோட இங்க அவைலபிள் இருக்குது. நீங்க கூகுள்ல அன்னூர் ஐடின்னு சர்ச் பண்ணாலே போதும், நம்ம லொகேஷனுக்கு நீங்க ப்ராப்பராவே வந்து சேர்ந்துடலாம். இந்த மிஷினை பத்தி அவ்வளவா தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரையுமே இது வந்து மண்ணு தோன்ற மிஷின், அதுல ஒரு சின்ன குட்டி மிஷின் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க வந்ததுக்கு அப்புறமே இந்த மிஷின்ல இவ்வளோ இருக்கா அப்படின்றது இருக்கு. தம்பி நீ பேச மட்டும் செய்யாத, போதும் நீ கூட சேர்ந்து இந்த ஓட்டுன்னு சொல்லி கீயவே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. என்ன இது? வாங்க போலாம். ஓகே டேய், எங்க கிளம்பிட்ட? காய்ஸ் ஓடுது, வண்டி ஓடுது. பரவாயில்ல, வண்டி ரிவர்ஸ்ல போகுது, நல்லா இருக்கு. ஓகே, வண்டி ரிவர்ஸ் எடுத்துட்டோம். நம்ம வந்து இப்போ இதை மேலே தூக்க போறோம். ஓகே